எங்கள் ஊர் பக்கம் 1 லிட்டர் பால் வந்து 38 ரூபாங்க. ரொம்ப சூப்பராக பசுமாட்டு பால் வந்து நல்லா வந்து கிடைக்கும். திக்காவும் இருக்கும். எனக்கு வந்து பசுமாட்டு பாலில் டீ, காஃபி போட்டு குடித்தா தான் பிடிக்கும். பேக்கெட் பால் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு வாய் கூட வைக்கவே மாட்டேன். அது என்னமோ எனக்கு வந்து செட் ஆகிறதே கிடையாது. இந்த பால் காய்ச்சிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஆடை கட்டியிருக்கும். அதையெல்லாம் சேமித்து வச்சேன் அப்படின்னாவே மாதத்துக்கு ஒரு 250 ml வந்து நெய் வந்து காய்ச்சிருவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பால் வாங்கி நெய் காய்ச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் காய்ச்சுற அந்த நெய்யோட மனம் வந்து பக்கத்து தெரு வரைக்கும் வீசும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் ஒரு 4-5 மாதத்துக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வந்து நல்லா வந்து சதை பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நெய் காய்ச்சி குழந்தைங்களுக்கு பருப்பு சாதத்தோட காய் சாதத்தோட கொடுத்தீங்கன்னா சூப்பராக குழந்தைங்க வந்து போஷாக்காக சூப்பராக சப்பியாக இருப்பாங்க பார்க்குறதுக்கே. அப்புக்குட்டி அம்முக்குட்டி சின்ன வயசில் இருக்கிறப்ப எங்கள் அம்மா இப்படி தான் கொடுத்தாங்க.